இப்போல்லாம் நம்ம வாங்கக்கூடிய பல ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட்னு சில விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயுமே ஸ்மார்ட்டான பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னங்க ப்ரோ, இந்த ஸ்மார்ட்னா ஆப்லேயே வந்து எல்லாத்தையும் காட்டுமே அதுதான் அப்படின்னா சத்தியமாக அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தண்ணி டேஸ்ட்டை நீங்களே செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமாக இந்த ஸ்மார்ட் எங்கே வருது அப்படின்னா காஸ்ட் கட்டிங்கில் வேற லெவல் பண்ணுது. நான் இங்கே எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பேச போகிறது இந்த பியூரிஃபையரை பற்றி பேச போகிறதே இல்லை. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஆர்ஓ வாட்டர் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தேவைன்னா சொல்ல முடியாது. WHO ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா TDS லெவல் வந்து 300 mg per லிட்டருக்கு கீழே இருந்தால் தாராளமாக அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். சப்போஸ் தண்ணியில் இப்போ செக் பண்ணி பார்க்குறீங்க TDS லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆர்ஓ வாட்டர் வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு தான். ரீசன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற தண்ணியை திருப்பி ஃபில்டர் பண்ணி அதில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய மினரல்ஸையுமே வந்து குறைச்சி விட்டுரும். தேவையில்லாமல் அடிக்கடி வந்து இந்த ஃபில்டரும் மாற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ லோவாக இருந்தால் ஆர்ஓ பியூரிஃபையரே தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக எப்பயுமே தண்ணி ஒரே மாதிரி இருக்காது. சப்போஸ் போர்லேருந்து எடுக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் வருது, இல்லை டேங்க் வாட்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம நார்மலா ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர் பாத்தீங்க அப்படின்னா எந்த தண்ணி கொடுத்தாலும் அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி வெளியில தள்ளிரும். அதை செக் எல்லாம் பண்ணாது. இதுல இன்னொரு ஹெல்த் இஷ்யூமே இருக்கு. நார்மல் TDS லெவல்ல இருக்கக்கூடிய வாட்டரை திருப்பி நீங்க பியூரிஃபை பண்ணி இன்னும் லோவா கொண்டு வரீங்க, 20 to 30 TDS இருக்கு அப்படின்னா அதை குடிக்கிறவங்களுக்கு ரிசர்ச் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா எலக்ட்ரோலைட் இன்பேலன்ஸ் ஆகும். இதனால ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமா இருக்கு, போன் டென்சிட்டி கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்றாங்க. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் ஆட்டம்பர்கோட இன்டலான் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. இதுல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் ஆர்ஓ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, கிளியரா புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா நார்மலா அதுக்கு ஒரு இன்புட் தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட TDS லெவலை அதுவே செக் பண்ணி பார்க்கும். அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுவே எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். கம்மியா இருந்தது அப்படின்னா ஃபில்டர் பண்ணாம அனுப்பும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா முனிசிபாலிட்டி வாட்டரோ இல்லை மெட்ரோ வாட்டர்லாம் வருது இல்லை, அதை டேரக்டா அது கொடுத்தீங்க அப்படின்னா TDS லெவல் லோவாக இருக்குன்ற பட்சத்தில் தேவையில்லாமல் ஃபில்டர்லாம் பண்ணிட்டு இருக்காது. அதில் கண்டிப்பாக இந்த பாக்டீரியா மாதிரி ஏதாவது வந்து தேவையில்லாதெல்லாம் இருக்கும். அதை கில் பண்ணுறதுக்கு மட்டும் UV + UFS ஃபில்ட்ரேஷன் மட்டுமே அது பண்ணிட்டு தண்ணியை டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துரும். இந்த இடத்துல தண்ணியும் வேஸ்ட் பண்ணாது. ஆர்ஓவோட அந்த மெம்பரைனோட லைஃபுமே இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். மெட்ரோ வாட்டருக்கு பதிலாக இப்போ போர் வாட்டர் அனுப்புறீங்க அப்படின்னா இது ரெகுலராக இந்த TDS லெவலை செக் பண்ணிட்டே இருக்கும்போது TDS லெவல் ஹை ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணி RO + UVக்கு போயிட்டு உங்களோட வாட்டரை டீப்பாக வந்து பியூரிஃபை பண்ணிடும். இது எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஆர்ஓ வாட்டர் சேல் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்க ஏரியாவில் நிறைய ஹெவி மெட்டல் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ஆர்ஓ வேணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஒரு பியூரிஃபையர் என்ன பண்ணுது அப்படின்னா டைரக்டாவே சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் ரிப்போர்ட்டை ரீட் பண்ணி நம்ம லொகேஷன் கிரவுண்ட் வாட்டர்ல இந்த ஹெவி மெட்டல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டிடெக்ட் பண்ணி அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் TDS லெவல் லோவா இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த பியூரிஃபிகேஷன் பண்ணி தான் தண்ணியை கொடுக்கும். அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ல டேஸ்ட் கொடுக்குன்னு சொன்னல, அதை பத்தி சொல்லிடுறேன். ஆக்சுவலா அடாப்டிவ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒன்னும் இல்லை, இவங்களோட ஆப்பை ஓபன் பண்ணீங்கனாலே இந்த மோட் சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நார்மலா இந்த அடாப்டிவ் மோட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி என்ன உள்ள வருது, என்ன அளவுல கொடுக்கணும்ன்றதை அதுவே டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது RO + UV, எனக்கு என்ன தண்ணி வருதுன்னு முக்கியம் இல்லை, எனக்கு தேவை ஃபில்டர் பண்ணி வரணும், இது கொடுத்துட்டீங்கன்னா எல்லா தண்ணியுமே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். மூணாவது முக்கியமா இந்த டேஸ்ட் டியூன் மோடுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 3 லெவல் இருக்குல்ல, அதுல அந்த 50 to 100 பாத்தீங்க அப்படின்னா தண்ணி டேஸ்ட் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கு. இது நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். 75 to 125 பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு. அந்த 100 to 150 செட் பண்றீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் டு நேச்சரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எதிர்பார்ப்போம்ல, நார்மல் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் எனக்கு வேணும் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து சூட்டபிளா இருக்கும். எப்படிதான் இந்த டிஃபரெண்டா டேஸ்ட்டை வந்து மாத்துறாங்கன்னு கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட் இருக்க தான் செய்யும். ஒருவேளை பியூரிஃபை பண்ண வாட்டரோட நார்மல் அன்ஃபில்டர் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி எதுவும் கொண்டு வராங்களான்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓவராலா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது குறிப்பா இன்டலான்ல பாத்தீங்க அப்படின்னா 100% பியூரிஃபை பண்ணி தான் பண்றாங்க. குறிப்பா இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் ஸ்டேஜ் எல்லாமே பாஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. நார்மலா ப்ரீ ஃபில்டர், செடிமெண்ட், கார்பன், UF, UV, அல்கலைசர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த வாட்டர் வரும். இது கூட பாத்தீங்க அப்படின்னா RO வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் அந்த டேஸ்ட்டை கொண்டு வராங்க. இந்த மாதிரி பண்றதுனால அன்ஃபில்டரோ இல்லாட்டி ரா வாட்டரையோ மிக்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டை கொண்டு வர்றது கிடையாது. அதனால நீங்க குடிக்கிறது வந்து 100% சேஃபான வாட்டர் தான். அடுத்து இந்த ஒரு மோடு என்னெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த வெக்கே மோடு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நீங்க வெளியில டிராவல் பண்றீங்க, வெக்கேஷன் போறீங்க அப்படின்னா இந்த மோட எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்க எல்லா தண்ணியும் எம்டி ஆக்கிட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு தாட்டி அதுவே ஃபிளாஷ் பண்ணி கிளீன் பண்ணிடுமா உள்ள
இருக்கக்கூடியது எல்லாத்தையும். இதனால யூஸ் என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகிற மாதிரியான விஷயம்லாம் தவிர்க்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் டிசைன் வைஸ் நல்லா இருக்குல்ல, இது ஸ்மார்ட்டா இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு டிஸ்பிளேவும் குட்டியா ஒரு ரிங் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல எவ்வளவு டிடிஎஸ் லெவல் இருக்கு அப்படின்றதையும் உங்களால பார்த்துக்க முடியும். இந்த ரிங்கோட யூஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன மோடுல ஃபில்டர் ஆயிருக்கு, தண்ணி ஃபுல் ஆயிருச்சா இல்ல ஃபில்லிங் ஆயிட்டு இருக்கா, இன்புட் வாட்டர் வராம இருக்குன்னா இந்த மாதிரியான எரர்லாம் உங்களுக்கு காமிச்சிரும். இந்த ரிங்கோட ஒவ்வொரு மீனிங்குமே என்ன அப்படின்றதையுமே ஆப்லயுமே நீங்க வந்து பார்த்துக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபில்ட்ரேஷன் லைஃப்லாம் வந்து நல்லா இருக்குமேன்னு. கிட்டத்தட்ட 7 ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்ட்ரேஷன் பியூரிஃபிகேஷன் வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி இது லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தரலாம். இதுல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபில்டரை யூஸ் பண்ணி 12,000 லிட்டர் தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. உங்க வீட்டில் ஒரு 3-4 பேர் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 வருஷத்துக்கு நீங்க ஃபில்டர் எதுவுமே மாத்தாம கண்டினியூவா யூஸ் பண்ணலாம். உங்களோட டிடிஎஸ் லெவல் வந்துட்டு 1500க்கு மேல இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றாங்க. இந்த 2 வருஷம் அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வரதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இதுல லார்ஜ் 4 லீஃப் RO மெம்பரைன் யூஸ் பண்ணிருக்காங்க. 10 இன்ச் ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. இதுல மெம்பரைன் ப்ரொடெக்ஷன் கேட்ரேஜ் இருக்கனால இந்த ஸ்கேலிங்லாம் ஆகிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆட்டோ கிளீனிங் ஆப்ஷன் இருக்கனால ஒவ்வொரு தாட்டியும் டேங்க் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லாவே வந்து ஒரு கிளீனிங்கும் பண்ணிருன்றாங்க. இந்த டீடைலா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மத்த ட்ரெடிஷனல் ROவை கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் அதிகமா வரதுக்கான ரீசன் இந்த தேவையில்லாம ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகுறது, பாக்டீரியா ஃபார்ம் ஆகுறதுலாம் நல்லாவே தவிர்த்துறாங்க. இதனால தான் இந்த லைஃப் வந்து இதுல பெட்டராவே இருக்கு. சோ இன்னொன்னு நம்ம எல்லாருமே கண்டுக்காத ஒரு பிரச்சனை, அதுவும் சென்னையில இந்த சம்மர் டைம்ல நிறைய பேர் திங்க் பண்ணிருப்பீங்க, தண்ணியை வேஸ்ட் பண்றது. நார்மலா ஒரு ட்ரெடிஷனல் RO சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 75% கிட்டக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டர் நல்ல தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னா 2ல இருந்து 3 லிட்டர் வரைக்குமே வேஸ்ட் பண்ணிடும். பட் இந்த பியூரிஃபையர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் மட்டும் தான் வேஸ்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். முக்கியமா அடாப்டிவ் மோட்ல முனிசிபாலிட்டி தண்ணியெல்லாம் இதுல யூஸ் பண்றீங்க அப்படின்னா 100% தண்ணியை ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும், வேஸ்டே ஆகாது. அண்ட் ஃபைனலா எவ்வளவு ப்ரோ காசு அதை முதல்ல சொல்லுங்க. ஃபில்டர்லாம் மாத்துறதுக்கு தாறுமாறா ஆகுமேன்னு எதிர்பார்ப்பீங்க. நான் கிளியரா அதையுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். நார்மலா மற்ற பிராண்டோட அந்த வாட்டர் பியூரிஃபையர்லாம் வாங்கணும் அப்படின்னா ஆனுவல் பிளான்னுவாங்க, சில நேரம் வாடகை கூட விடுவாங்க, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்கும். பட் இவங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் வாரண்டி 2 வருஷம் கொடுக்குறாங்களாம். ஃபில்டர், ஸ்பேர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எது போயிருந்தாலுமே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்களாம். சில டைம்லாம் வந்து பார்த்துட்டு டிடிஎஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கீங்க அதனால இது வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், எல்லாத்தையுமே கிளியரா மாத்தி கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. இது இல்லாம அவங்க எதுவும் சொல்லணும்னே தேவையில்லை. இவங்களோட ஆப்புக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே ஃபில்டரோட ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு ரியல் டைமாவே பார்த்துக்க முடியும். சப்போஸ் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிரும். ஸ்பேர் பார்ட்ஸோட பிரைஸ் என்ன அப்படின்றத இவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, நானுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை தவிர நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ்க்குலாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் தேவையில்லை. இவங்க சொல்றது படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை இதுல இருக்க எல்லா ஃபில்டருமே மாத்துறீங்க அப்படின்னா 4000 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். இந்த 4000 ரூபாய்க்கு மாத்துறீங்க அப்படின்னா 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்களாம். இந்த ஃபில்டரோட லைஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் வரனால ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ இன்டெலிஜென்ட், அடாப்டிவ், ஸ்மார்ட்னு எதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே இந்த ட்ரெடிஷனல் தான் இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து இது நிறைய பேர் வீட்டுக்கு இது வரும் அப்படின்றத ஆட்டோம்பர்க் சைட்ல இருந்தே சொல்றாங்க. அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நார்மல் ட்ரெடிஷனல் ஃபேன் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பலரோட வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரஷ்லெஸ் டிசி எலக்ட்ரிக் மோட்டார் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இதனால கரண்ட்டுமே சேவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அதுல இருக்கு. நானுமே அதான் இப்போ ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில பார்க்கும்போது இதுவுமே கூடிய சீக்கிரம் வந்துட்டு நார்மல் ட்ரெண்டுக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா இதை வாங்கலாமான்றது உங்க முடிவு தான். நான் பிரைஸ் அண்ட் ஏன் இதை வாங்கலான்றதை நான் வந்து சொல்லிடுறேன். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 18,000 ரூபாய் கிட்டக்க வருது. 18,000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட்டான விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி நல்லாவே சேவ் ஆயிரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிடிஎஸ் செக் பண்ணி தண்ணியை வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது, டேஸ்ட்டை மாத்தி கொடுக்கறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேற இதுல பார்த்தது இல்ல. ஆப் மூலியமாவே லைவாவே வந்து ஃபில்டரோட லைஃபை செக் பண்ணிக்கிறது, ரீப்ளேஸ் பண்றதா இருந்தா ஆப் மூலியமாவே நீங்க கூப்பிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் டேர்முக்கு திங்க் பண்ணி ஒரு நல்ல பியூரிஃபையர் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேக் ப்ராடக்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.